ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். 1981லேருந்து 83 வரைக்கும் 2 ஆண்டுகள் படிப்பான மோட்டார் மெக்கானிக்குங்கிறத மதுரை புதூர் அரசினர் ஐடிஐயில் படித்த நண்பர்கள் சந்திக்கலாம்னு ஒரு முடிவெடுத்தோம். சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குல்லப்பா, அங்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு வண்டி சோப்பில் வண்டி பாரு, சோப்பில் வண்டி இந்த வாரம் அந்த நிற்கிறான்ல. போ 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 அப்படி படித்த எங்களில் பலர் டிரான்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணாங்க. என் போன்ற சிலர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு பணிக்கு போயிட்டோம். இந்த சேனல் நண்பரான வேல்முருகன் என்னோட படித்தவங்கிறது பின்னாடி தெரிஞ்சு அப்படியே நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக ஏன் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஒரு நாள் மீட் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி பண்ணோம். அந்த வகையில் விருதுநகர்லேருந்து நானும் வேல்முருகனும் புறப்பட்டு மதுரை திருநகரில் உள்ள ஆசை தம்பியை முதல்ல மீட் பண்ணோம். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பைக்காராவில் சுரேஷை சந்தித்து அவனையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டோம். ஆசை தம்பி மோட்டார் மெக்கானிக் படிச்சுட்டு டிஎம்இ படித்து அதே டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ வரைக்கும் போய் ரிட்டையர்ட் ஆகிட்டான். சுரேஷ் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் சீனியரு. இவன் ஏற்கனவே வெல் டு டூ ஃபேமிலி, நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. சுரேஷ் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய சொந்தக்காரன். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் காந்தி மியூசியம் போகிறதா இருந்தோம். சரி, போகிற வழியில் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு டீ கடையை தேடினோம். என்ன செய்ய மாட்டேங்க, அது 3000 கட்டினா போதுங்க, வருஷத்துக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க. இல்லை இப்போ அப்படியா ஓன் கொடுக்க? ஆமாம், 3000 1 இயருக்கு பிரச்சனையே இல்லை. நான் 7 ஸ்டேட் வேலை பார்த்தேன். எந்த ஸ்டேட்னு சொல்லுவேன்? ஹிந்தி தெரியும், எல்லாம் தெரியுது, மலையாளம், சூப்பர். நாங்கள் தமிழ், கேரளாவில் இருந்து முடிச்சேன். அதுவும் ஒரு 3 வருஷம். லெஃப்ட் விட்டி அந்த காரணம். சரி சார், சண்டே நாங்கள் எல்லோரும் 11 மணிக்கு காந்தி மியூசியத்தில் அசம்பிள் ஆகிறதா இருந்தோம். அதுக்குள்ளே டீ குடிக்கணும்னு தோணுனதுனால சரி ஒரு டீ குடிச்சிட்டு போவோம்னு ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம். டீ தான் சார், டீ 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 தான். ஆமாம் சார், மயில் வாங்கினேன் சார், கரோனு சார். மயில் வாங்கினா நாங்கள் எங்களை மறந்து எதையோ பேசிகிட்டு இருக்கும்போது கடையில் வேலை செய்கிற பையன்களும் பொண்ணுங்களும் எங்களை வித்தியாசமாக பார்த்தது அப்புறமா தான் தெரிஞ்சது. நினச்சிருப்பாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்களோ இப்படி வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் ரிட்டையர்டான கேஸு. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எங்களை மறந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சது. அங்கிருந்து புறப்பட்டோம். மதுரை காந்தி மியூசியத்துக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஏன் காந்தி மியூசியத்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது மதுரையை சுற்றி இருந்து வர்றவங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். அதுவும் கொஞ்சம் நல்லதாக தான் போச்சு. மதுரை காந்தி மியூசியத்தோட தோற்றத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்க்காதவங்க பார்த்து ரசிங்க. நாங்கள் 4 பேரும் போகிறதுக்கு முன்னாடியே பாலு, மதியழகன், அப்புறம் நீலகண்டன் அங்கே ஏற்கனவே வந்திருந்தாங்க. மதுரை புதூர் ஐடிஐயில் நிறைய ட்ரேட்ஸ் இருந்தாலும் இந்த மோட்டார் மெக்கானிக்குன்னு சொல்கிற, அதாவது எம்எம்பி அப்படின்னு சொல்கிற செக்ஷன் 2 இருந்தது. எப்போவுமே அது கெத்து தான். இது புகழ்ச்சிக்காக சொல்லலை, அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஜீப் இருக்கும், ஒரு புல்லட் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டே திரிவோம். அதை பார்த்து மற்ற ட்ரேடு படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் காண்டாகும். இதில் என்னை போல தான் மதியழகன் ஏர்ஃபோர்ஸுக்கு போயிட்டான். நீலகண்டனும் பாலுவும் டிரான்ஸ்போர்ட்லேயே ஒர்க் பண்ணாங்க.
அப்போவே பாலுவை நான் தலை அப்படின்னு தான் கூப்பிடுவேன். மாணவ பருவத்தை விட்டுட்டு வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க சார்ந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி சில தொழிற்சங்க தலைவர்களாக மாறினாங்க. சிலர் சும்மா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, மெம்பர்ஸாக மட்டும் இருந்தது. அதில் தலை பாலு மட்டும் தொழிற்சங்க தலைவராக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஓய்வூதியருக்கும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க போல இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கவன் நீலகண்டன், ரொம்ப அமைதியாக இருப்பான். நாங்கள் குழுவை ஸ்டார்ட் பண்ணதும் அவனை இன்வைட் பண்ணி குழுவிலெல்லாம் சேர்ந்துக்கிட்டான். நாங்கள் போகிற பதிவுகளை பார்க்குறான். ஆனால் நாங்கள் எதுவும் பேசினாலும் எதுவுமே பதில் பேசாமல் இருந்தான். எங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருந்தது. அப்புறம் போய் பதிவே வரமாட்டான் அப்படின்னு நினச்சிருந்தா முதல்ல அவன் தான் வந்து நிற்கிறான். அவனோட பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது அது எதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டேன். உற்சாகமாக இருப்பா, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கத்தான்ப்பா செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே நார்மலாகி கலகலன்னு அவனை நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எங்களை மறந்து அரட்டை அடிக்கிறத அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் மியூசியத்தை பார்க்க வந்தவங்க எங்களையும் வினோதமாக பார்த்துட்டு போனது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த கையை தூக்கிட்டே வரானே அவன் பேர் தான் கோபி. அப்போவே அவங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும். நாங்கள் 2 பேரும் தான் சைக்கிளில் வருவோம். பெரும்பாலும் அவன் என்னை பின்னாடி வச்சு அவன் தான் மேய்ச்சிட்டு போவான் சைக்கிளை. கோபி கூட வந்தவர் தான் ஐயாசாமி. அவர் எங்கள் ட்ரேடுலேயே அவர் தான் சீனியர். அந்த காலத்துலேயே அவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி, பிஸ்னஸ் பீப்புள். ஆனால் ஒரு ட்ரேடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கூட வந்து படித்தார். ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். சீனியருங்கிற கர்வம்லாம் அவர்கிட்ட இருக்காது. எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக இருப்பார். வீட்டிலேருந்து வரும்போதே இனிப்போடு வந்திருக்கிறார். எல்லாரும் சந்திக்கணும்னு முடிவெடுத்தமே ஒழிய மீட்டிங் மாதிரி நடத்தணும், அதை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு எந்த முடிவும் செய்யலை. சும்மா அவங்க வந்ததும் அப்படியே நின்று பரஸ்பர அன்பை அளவலாவே விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். மியூசியத்துக்கு உள்ளே போகணும்னா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் கவுண்டர் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இனியும் சிலர் வர வேண்டியிருக்குங்கிறதுனால சரி வாங்க அந்த இடத்துல நிழலில் நின்று பேசிகிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே யார் படித்தாங்க, யார் மறந்து போச்சு, யார் இருக்காங்க, யாராவது நம்மளை விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற பேச்சுக்களை அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சிங்கிறதுனால சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு தெரியலை. காந்தி மியூசியத்துக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்குகிற இடம் இதுதான். எங்கள் மோட்டார் மெக்கானிக்கு ட்ரேடில் 2 யூனிட் இருந்தாலும் எங்கள் யூனிட்டுக்கு இவர் தான் ஹீரோ, தனசேகர். இவர் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்யலை, பிஏஓ ஆகி அதில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ஐ ஆகி ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அந்த யூனிட்டுக்கு ஐயாசாமி எப்படி லீடரோ அதே போல் எங்கள் யூனிட்டுக்கு இவர் தான் லீடர். ஐயாசாமி மாதிரியே தனசேகரும் கூட படிக்கிறவங்க மேலே கரிசனம் உள்ளவர், எல்லாரோடையும் அன்பாக தான் நடந்துக்கிடுவார். அப்போவே ஸ்டைலாகவும் இருப்பார். அவரை பார்த்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஹேர் ஸ்டைலும் சூப்பராக இருக்கும் அவருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால் மிகைப்படுத்தி இல்லை, அவரை மாதிரியே எனக்கும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும் 2 பேருக்கும். இனியும் சில நண்பர்கள் வர வேண்டியிருக்குங்கிறதுனால நாங்கள் வேறு எங்கேயும் போகாமல் இந்த டைனோசர் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். வெயில் கொஞ்சம் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க இந்த நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம்னு எல்லாரும் அந்த பக்கம் போனோம். அப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் யூனிட்டில் கடைக்குட்டி செல்வராஜ் வந்துக்கிட்டு இருந்தேன். அவனை போய் கூட்டிகிட்டு வந்தேன்.
இனியும் சிலர் வர வேண்டி இருக்குங்கிறதுனால சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் அப்படி போய் மியூசியத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்னு சொல்கிறதுக்குள்ள சரவணே இதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பழைய பீரங்கி, எங்கே இருந்துன்னு தெரியல, ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். பரவாயில்ல. செல்வராஜ் டிரான்ஸ்போர்ட்டு ஃபோர்மேனாக இருக்கேன். அந்த வர்ற ஜூனில் தான் ரிட்டையர்ட் ஆகுவேன். அவன் எல்லாருக்கும் சின்ன பையங்கிறதுனால எல்லாருமே செல்லமாக வச்சுக்கிருவான் அவனை. இப்படியே ஆளாளுக்கு நாங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே மதியழகன் மட்டும் அந்த பக்கம் ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க. அவன் தான் அந்த ஊதா சட்டைக்காரன். அவன் ஏர்ஃபோர்ஸில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னமோ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிஎல் படிச்சிருக்கேன், வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பல்வேறு முகங்களுக்கு சொந்தக்காரன். இத்தனை குவாலிட்டி இருந்தாலும் எந்த பந்தாவும் பண்ண மாட்டான், நார்மலாக இருப்பான். பொதுவாக எங்கள் டீமில் எல்லாருமே நார்மலாக தான் இருப்போம். யாருமே நீ பெருசு நான் பெருசுங்கிற சிந்தனையே இல்லாதமா. அது ஒரு பெரிய வரம் எங்கள் டீமுகளுக்கு ரெண்டுக்கும். மியூசியத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். வெயில் அடிக்குது. எங்கேயாவது உட்காந்து பேசலாம்னா அதுக்கு தோதான இடமா இல்லை. அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். பக்கத்தில் தான் ராஜாசி பார்க் இருக்குது. அங்கே கட்டணம் செலுத்தி போகணும், 20 ரூபா ஒரு ஆளுக்கு, அடல்ட்டுக்கு. அங்கே போய் உள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அப்படி போயிட்டுருக்கும்போதே சிலர் யோசனை சொன்னாங்க, இந்த காந்தி மியூசியம் இந்த ஃப்ரண்ட் வியூவை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அப்படி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சுற்றுலா பயணிகள். நம்ம ஆளுகளும் அதை விரும்பினாங்க. சரி வாங்க எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு தயாராகிறோம். இந்த சந்திப்புக்கு வந்துடணும்னு உறுதியாக இருந்த சிலருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் பால்பாண்டியும் போத்திராஜாவும் இன்னும் வந்து சேரலை. வரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அவங்க வந்த அப்புறம் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் இந்த கடைக்குட்டி சின்ன பையனை தவிர நாங்கள் எல்லாருமே பேரம்பேத்தி எடுத்தவங்க தான். ஆனாலும் நாங்கள் 1981, 83க்கு மாணவ பருவத்துக்கு போயிட்டோம். இப்படி நாங்கள் பேசி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பால்பாண்டியன் வந்துட்டான். பால்பாண்டியனும் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்யலை. அவனும் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க்கில் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துருக்கான். இந்த பால்பாண்டியனும் இன்னொரு கிளாஸ்மேட்டு மனோகரனும் சொந்தக்காரவங்க. மனோகரன் சென்னையில் வாசம், அதனால் கொஞ்சம் வர முடியாத சூழலில் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியலை. நம்ம டீம் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்குரிய நுழைவு கட்டண சீட்டை போய் நான் வாங்கிட்டு வந்தேன். உள்ளே கொஞ்சம் மரங்கள் இருக்கும், நிழல் இருக்கும்னு உள்ளே போகிறோம். வெயில் தொடங்கிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நாங்கள் எங்கள் மீட்டிங்கை தொடங்குகிறோம். திட்டமிடாத மீட்டிங் தான், இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்குறோம். நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டோம். வேறு வேறு டிபார்ட்மெண்ட்னால எங்களுக்கு தெரியலை. அந்த அவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு மௌன அஞ்சலி ஒரு நிமிஷம் இருக்குது. மாயலகு இப்பால் கவனம் விட்டது இல்லையா, ஃபஸ்ட்டு கவனம் நம்ம 1981, 83 எங்களோடு படித்தவங்க சிலர் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். இருக்கிறதுனால
மனமுறை மூலமாக வந்து எல்லாத்துக்கும் காரணம் கூட்டத்திற்கு எங்கள் சீனியர் ஐயாசாமி அவர்களை தலைமை தாங்க நான் அழைச்ச உடனே அவர் வந்து உரையாற்றினார். இதுவும் எந்த திட்டமிடல் இல்லாதது தான். ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொள்ளுதல் அந்த நிகழ்ச்சி தொடங்குச்சு. அதில் வந்து நாங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய ஃபேமிலியை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்காக அவர் அழைத்தார். அந்த வகையில் முதல்ல அவர் தன்னை பற்றி பேசிட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக நாங்கள் எங்களுடைய குடும்ப விவரங்களை பற்றி பேசிக்கிட்டோம். அப்போ அவர் புதிய ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்தாரு. அதாவது இதை ஒரு சங்கமாகவே நடத்துறது, இதுக்கு வந்து தலைவர், செயலர், பொருளர் 3 பேரை தேர்வு செய்யணும்னு தலைவராக சுரேஷையும், செயலராக என்னையவும், பொருளாளராக வேல்முருகனையும் நியமித்தார். இந்த பதவிக்காலம் ஓராண்டு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வேறு பொறுப்பாளர்களை எடுக்கணும். அது வரைக்கும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் மதுரையில் கூடுகை நடத்தணும். இதை தவிர பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுனாலும் போகலாம் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையும் வச்சார். அடுத்து சுரேஷ் பேசினாப்புல. அடுத்து நான் பேசினேன். அடுத்து வேல்முருகன், அடுத்து தனசேகரன், அடுத்து மதியழகன், அடுத்ததா பால் பாண்டியன், அடுத்தது ஆசை தம்பி, அடுத்து பாலு, அடுத்து கோபி. நாங்கள் எல்லாரும் அறிமுகமாக பேசினோம், வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசினோம். ஆனால் கோபியுடைய பேச்சு எல்லாருக்கும் நெகிழ்ச்சியாக இருந்தது. அவன் சொன்ன சில கருத்துகள் வந்து எல்லாரையும் டச் பண்ணிடுச்சு. யாருங்க நான் ப்ராக்டிக்கல் அவங்க செலவு செய்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்க தாய், அம்மா, அடுத்து வந்து மனைவி, அவங்க அம்மா அம்மா நினச்சி அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நல்லா நாட்டு இதே அப்படியே இதோட பேசுனீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இதாக நான் வந்து பரிந்துரை அதே கடைசி நான் சொல்ல வந்து யாரும் சங்கடப்படாதீங்க. வீட்டில் இருக்கிற துணிவியாரே அம்மாவையோ அவங்க நல்லா இருந்தாக்கே நம்ம நல்லா இருக்கணும். அதை வந்து நீங்கள் எந்த விஷயத்துல இருந்தாலும் கோவப்பட்டு பேசாதீங்க. அவங்க இருக்கிறனாலே நம்ம நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கணும். அவங்க இல்லையே நான் நம்ம மேலே பெருமை பேசலாம், அதனால் பண்ண முடியாது. அப்புறமா அதனால் நீங்கள் மனைவிக்கிட்ட எத்தனை நாள் சண்டை விடுங்க. அவங்க என்ன சண்டை விட்டு நம்ம வீட்டுக்கு தாய்க்கல அவங்கள கடைசி நல்லபடியாக அவங்கள கொண்டுட்டு போகணும். அவங்கள நல்லா கொண்டு போனீங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம வம்சம் நல்லா இருக்கும். இதே என்னுடைய பகிர்வு. அடுத்தது நீலகண்டன். கடைசியாக செல்வராஜ் பேசினேன். எல்லாரும் பேசி முடித்ததும் இறுதியாக ஐயாசாமி நன்றி சொன்னார். மதிய உணவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சொல்லாமே நாங்கள் தகவல் வாய்ப்பு புதிய சிக்கு மாதிரி குருவாட சொருவணும் இருப்பாரு. முதுகில் போட்டு விட்டுருவாரு. போத்திராஜா இனியும் வரல, எப்போ வர்றான்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கடைக்கு போனோம். நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வரவும் போத்திராஜும் கரெக்டாக வந்துட்டான். எங்களை எல்லாரையும் மொத்தமாக பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரல. அவனுக்காகவே நாங்கள் காத்துக்கிட்டு இருந்ததை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். என்ன அவனோட ரொம்ப நேரம் செலவழிக்க முடியல, ஒவ்வொருத்தரும் அப்படியே புறப்பட வேண்டியிருந்துச்சு. மிகவும் குறுகிய காலத்தில் தொடங்கின இந்த குரூப்பில் உடனடியாக அசம்பிள் ஆகி ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்தி முடித்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதவங்க அடுத்தடுத்த மீட்டிங்களில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க நம்புகிறோம். இந்த சந்திப்பு நிகழ்வுகள் ரொம்ப நேரமாக மனசில் நிழலாடிக்கிட்டே இருக்குது.